Jenny, Jenny, yeah, climb the ladder from the bottom floor. ஜெனிக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் அடுத்த ஒரு கமிட்டி மெம்பர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ட்ரீஸ் மேலே கண்ணாக இருக்கார் ஜெனியினுடைய பிளான்ஸ் மேலே. ஸோ அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜெனியினுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய வாகனம் போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே செடிகள்லாம் கலாமுலான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அழகாக இருந்த செடியை கண்ணா பின்னாடி எடுத்து அங்கங்கே மூவ் பண்ணி வச்சிடுறாரு. ஸோ இதைப்பா ஜெனி வந்து தன்னுடைய வீடியோவில் பதிவில் பார்த்துடுறாங்க. ஸோ பார்த்துட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா நேராக சொசைட்டி ஆஃபீஸில் போயிட்டு யார் இதை பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. உங்களோட ஃபுட்டேஜ் இருந்தால் காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஃபுட்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய புகைப்படம் வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய வாகனம் மட்டும்தான் அதில் வருது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் பேரியர் கேட் அப்படிங்கிறது ஒன்று போடுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா குடியிருப்பாளர்களுடைய சேஃப்டி அப்படின்னு சொல்லி புதுதாக போடுறாங்க. ஸோ இதில் வாகனங்களுக்கு மட்டும்தான் அனுமதி, அதாவது பொதுமக்கள் போகக்கூடிய ஒரு பொது வழியை இவங்க பேரியர் கேட் அப்படின்னு ஒன்று போட்டு அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாகனங்களுக்கு ஸ்கேனிங் முறையில் செல்றதுக்கு அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க அடுக்குமாடி குடியிருப்பில். ஸோ இப்போ ஜெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழியை பொது வழி, அதாவது பொதுமக்கள் செல்லக்கூடிய வழியை வந்து வாகனங்களுக்குன்னு அடைத்து வைத்துவிட்டு பேரியர் கேட்டை போட்டுட்டு சின்ன ஒரு ஸ்மால் வே இருக்குது, சிறிய வழி, அந்த வழியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போக சொல்கிறாங்க. அந்த வழி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சின்ன வழி, அதில் அவ்வளோ பெரிய மனிதர்களும் போக முடியாது, இல்லை லக்கேஜ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தால் கூட நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அந்தளவுக்கு சின்ன ஸ்பேஸ், அதாவது ரொம்ப குண்டாக இருக்கிற நபர்கள்லாம் செல்லவே முடியாது. அந்த வழியை வைத்து கொண்டு செல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனி வந்து கோவப்படுறாங்க. என்னால் முடியாது, நான் போக முடியாது, இந்த பேரியர் கேட்டை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. யார் கூட அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டியோட. ஸோ இதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கமிட்டி மெம்பர் வந்து ஜெனிக்கிட்ட கொஷின் ரைஸ் பண்ணுறாரு. ஜெனி இப்போ ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவ் இல்லாமல் இத்தனை ப்ராப்ளத்தையும் தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்ஸ் சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமும் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜெனி இப்போ டைரெக்டாக சொசைட்டி ஆஃபீஸ் போகிறாங்க இதை பற்றி பேசுகிறதுக்கு. அதாவது இந்த பிரச்சனைகள் தொடர்ந்த வண்ணமாகவே இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அவங்க வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே போய் பேச போகிறாங்க. ஸோ ஜெனியினுடைய வீடு பார்த்திங்க அப்படின்னா வெளி காம்பவுண்டு எல்லாமே வந்து ஸ்க்ராச்சஸாக இருக்குது, வால் எல்லாமே. அதுக்கான கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க, எப்போ பெயிண்ட் பண்ணி தரீங்க அப்படின்னு சொல்லி. பட் இது நாள் வரைக்கும் அந்த சொசைட்டி ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு எந்த வித ரெஸ்பான்ஸும் வரலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுவும் ஜெனி தன்னுடைய அடுக்குமாடி குடியிருப்பில் சந்திக்கக்கூடிய அவல நிலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜெனி இப்போ சொசைட்டி ஆஃபீஸில் போகிறாங்க. பட் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜெனியை டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்களே, இங்கேயும் அந்த சந்திரனுடைய கூட்டாளிகள். ஸோ அந்த சந்திரனுடைய கூட்டாளி தான் இந்த கமிட்டி மெம்பர் ஜெனிக்கிட்ட வம்பு வளர்க்குறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனிக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, டிஸ்ரெஸ்பெக்டாக இது பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உட்காந்துக்கிட்டு ஜெனியை வந்து கேள்வி கேட்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ ஜெனி இதை வந்து ரொம்ப நாள் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டைம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப துணிச்சலாகவே போகிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சேரை எடுத்து தைரியமாக போட்டு அவங்களுக்கு நேராகவே கால் மேலே கால் போட்டு உட்காடுறாங்க. இப்போ என்ன உன்னுடைய பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெனி வந்து கொஷின் கேட்குறாங்க. எப்படி வந்து நீ இந்த தப்பை பண்ண, நீ தானே இதை பண்ண, ஏன் பண்ண, எதுக்கு என்னையே டார்கெட் பண்ணுற, நான் வந்ததுலேருந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ உடனே அந்த பர்சன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது, அதாவது உங்கள் இங்கிலீஷில் நான் பேச தெரியாது, நீங்கள் ஹிந்தியில் சொல்லுங்கள், மராட்டியில் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஜெனி சொல்கிறாங்க என்னால் ஹிந்திலையும் மராட்டிலையும் பேச முடியாது, நான் இங்கிலீஷில் தான் பேசுவேன், முடிஞ்சால் நீ டிரான்ஸ்லேட்டர் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனி நீ தான் பண்ண அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீடியோ பதிவை காமிக்கிறாங்க.
காண்பித்ததுக்கு அப்புறம் தான் அந்த பர்சன் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனியினுடைய ஹஸ்பண்டும் கால் பண்ணுறாரு. ஜெனியோட ஹஸ்பண்ட் கிட்ட இந்த பர்சன் பேசுகிறாரு. அதாவது மேடம் தனியாக இருக்காங்க, நான் அதனால் அவங்கக்கிட்ட வம்பு வளர்க்கலை அப்படின்னு ஒரு பொய் கதையை சொல்கிறாரு. ஸோ ஜெனி எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு கேட்குறாங்க, அப்போ நீங்கள் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமே என்கிட்ட பிரச்சனை பண்ணலாமே, ஏன் இப்போ பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெனி கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்ததும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த வீடியோக்கள், அதாவது ஜெனி சொசைட்டியில் பேசக்கூடிய வீடியோக்கள், அவங்க அங்கே இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையும் எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அகெயின்ஸ்டாக க்ரியேட் பண்ணுறது தான் இவங்களுடைய வாடிக்கையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜெனி ரொம்ப துணிச்சலாகவே தைரியமாகவே ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். யாருக்குமே பயப்படலை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த சொசைட்டி கமிட்டி மெம்பர்ஸ் அவங்க பண்ணக்கூடிய தவறுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனக்கு ப்ரூஃப் எவிடன்ஸ் இல்லை, ரெக்கார்ட் இல்லை அப்படிங்கிற தைரியத்தில் அவங்க அடுக்கடுக்காக குற்றச்செயல்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனி இதை தட்டி கேட்டதும் ஜெனியின் மீது ஒரு பொறாமை எண்ணம் அல்லது ஒரு அதீத கோபம் அப்படிங்கிறது தொடர்ந்த வண்ணமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்துருவினுடைய கூட்டாளி ஒரு பக்கம் கூட்டம், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜெனி கணவர் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய குடும்பம், ஸோ அவருடைய அண்ணன் குடும்பம், இவங்கெல்லாம் இந்த கமிட்டி மெம்பர்ஸோட ஒரு டைப். ஸோ அதன் மூலியமாக வைத்து ஜெனியை டார்கெட் பண்ணி அடுக்குமாடி, அதாவது அவங்க இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸில் பழி வாங்குகிற எண்ணத்தோட நிறைய பிரச்சனைகளை தொடர்ந்து கொடுத்த வண்ணமாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் ஜெனி சேகரிக்கக்கூடிய அந்த வீடியோ பதிவுகளில் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதே நபர்கள் ஜெனிக்கு தெரியாமலேயே அழிப்பதற்கும் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்களுடைய கைரேகையை எடுப்பது திருட்டுத்தனமாக, அந்த ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதிலேருந்தும் அவங்க டேட்டாஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருடுறாங்க. ஏன்னா தன் மீது குற்றம் தெரிந்திடக்கூடாது, தன் மீது பழி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜெனியின் மொபைல்லேருந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் தன்னை பற்றின தகவல்கள் ஏதாவது இருந்தால் அதை அழிப்பதற்கும் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து ஜெனி தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளே சந்தித்துட்டு இருக்கும்போது அந்த மனநிலை எப்படி இருக்கும்? பயங்கர கோபத்தில் இருக்கும் இல்லையா, ஒரு ஆக்ரோஷம் வரும், எல்லாரையும் வெறுக்க தான் தோணும். ஸோ அப்படி இருந்தாலும் ஜெனி தன்னுடைய வாழ்நாளில் அந்த கோபத்தை காண்பிக்காமல் இறைவனை வணங்கிவிட்டு இதற்கு நீதான் தீர்வு அப்படின்னு சொல்லி தன்னுடைய காலத்தை கழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை அது கடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜெனியை அழிப்பதற்கு அந்த கூட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்த வண்ணமாகவே இருக்குது. ஏன்னா ஜெனியின் மீது ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ ஜெனியை போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ அதற்காகவும் இந்த கூட்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தகவலை தெரிந்து வைத்துக்கொண்டு தாக்குதலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவை அனைத்தையும் ஜெனி வந்து ஒரு தனி மனுஷியாக கடவுளுடைய துணையோடு கடந்து வருகிறாள் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையான விஷயம். அடுத்த ஜெனிக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமை பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பெற்றோர் வீடு மற்றும் அவங்களுக்கான ப்ராப்பர்ட்டி, தமிழ்நாட்டில் ஒரு இடம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த இடமும் பார்த்திங்க அப்படின்னா ஃபேக் டபுள் டாக்குமெண்ட் போட்டு ஜெனியினுடைய அனுமதி இல்லாமலேயே அவங்களுடைய இடத்த விற்பதற்கும் அல்லது பயன்படுத்துவதற்கும் சில நபர்கள் அப்படிங்கிறவங்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் ஜெனி வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ தன்னுடைய கணவர் வீட்டையும் அவங்க பாதுகாக்கணும், தனக்கான ப்ராப்பர்ட்டியும் தன்னுடைய பெற்றவர்களுக்கான ப்ராப்பர்ட்டியும் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஜெனிக்கு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த ஜெனிக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமை பார்த்திங்க அப்படின்னா பண்ணி போடுறதும் ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜெனியினுடைய கேரக்டர். ஜெனி வந்து யாருக்குமே வளைந்து கொடுத்து போக மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க, உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. தன்னுடைய லைஃப்பில் நீதி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும், சொன்ன சொல் வாக்கு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். இது தன்னுடைய சின்ன வயசுலேருந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால ஜெனியின் மீது அளவு கடந்த பொறாமை கூட்டம், எதிரிகள் கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவங்களுடைய நேர்மையான குணம் அப்படிங்கிறது தான், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுவது,
வெளிப்படையாக பேசுவது, உண்மையாக பேசுவது, நேர்மையாக இருப்பது, இது அனைத்துக்கும் சொந்தக்காரி தான் ஜெனி. ஸோ இதனால தான் அவங்க அடுக்கடுக்கான துன்பங்களை சமூகத்தில் சந்தித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வாழ்கின்ற அதே சமூகத்தில் தான் ஜெனியும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எத்தனை பேர் ஜெனி போன்று இவ்வளவு அவலங்களை சந்தித்திருப்பார்கள் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஜெனி சந்தித்த அவலங்கள், எல்லா அவலங்களுக்கும் அவங்க வளைந்து கொடுத்து போகவில்லை. இன்னும் நேர்மையாகத்தான் இருக்கிறாங்க, இதை விடவும் நேர்மையாகத்தான் வாழ்வார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுதான் ஜெனியினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் அப்படின்னு கூட சொல்லலாம். இத்தனை நபர்கள் சேர்ந்து ஜெனியினுடைய கெரியரை பிளாக் பண்ணாலும் தனக்கான ஒரு தனி பாத்தை ஜெனி சூஸ் பண்ணிட்டு ஸோ அவங்களுடைய வேலையை அவங்க அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக சுவாரஸ்யமான விஷயம் ஜெனியினுடைய வாழ்க்கையில். இவை அனைத்தையுமே ஜெனி தன்னம்பிக்கையாக தனி ஒரு மனுஷியாக கடவுளுடைய துணை மட்டும் கொண்டு முன்னேறுறாங்க அப்படிங்கிறது தான் சமூகத்தில் நடக்கக்கூடிய ஜெனியினுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதிலிருந்து எத்தனை பேர் பாடம் கற்றுக்கொள்ள போகிறீர்கள் அல்லது நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் அப்படிங்கிறது ஜெனிக்கு தெரியாது. பட் ஜெனி தன்னுடைய வாழ்நாளில் சந்தித்த அவலங்களை, அதற்கு அவங்க ஃபேஸ் பண்ண ரியாக்ஷன்ஸ், எப்படி அதை பொறுமையாக கையாண்டாங்க, அதை தான் உங்களுக்கு திரைக்கதையாகவும் கதைகளாகவும் கூறினாங்க அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயம். ஸோ தொடர்ந்து பேசுவோம். நன்றி. Jenny, Jenny, yeah, climb the ladder from the bottom floor. Now they see my